ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பூஜை பாத்திரம் பளிச்சுன்னு இருக்காதுங்க. அப்படியே பளிச்சுன்னு இருந்தாலுமே நமக்கு அந்த பூஜை பாத்திரமானது நாள்பட வராது. அப்படியே நாள்பட வந்தாலுமே நமக்கு அந்த விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் போயிடும். ஸோ இந்த வீடியோவில் நாம் வீட்டில் யூஸ் பண்ணுற பூஜை பாத்திரம் எப்படி நமக்கு நாள்பட வருதுன்னா, அப்புறம் விளக்குக்கு ஊற்றுற எண்ணெயானது பச்சை நிறம் மாறாமல் எப்படி நம்ம ஊற்றுற எண்ணெய் ஊற்றுற மாதிரி இருக்குது, அதை பற்றின வீடியோ தாங்க இது. நான் உங்கள் சரண்யா. வெல்கம் டு ஏகே டாக்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். தயவு செஞ்சு வீடியோ யாருமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற இந்த விளக்கோடைய எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலரில் போயிடும். இந்த மாதிரி க்ரீன் கலர் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பூஜை பாத்திரத்தை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணலாம். இந்த பூஜை பாத்திரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெய் நிறையா இருக்குங்க. எண்ணெய் கசண்டோட நம்ம இந்த பூஜை பாத்திரத்தை தேய்க்க முடியாது. ஃபுல்லாக எண்ணெய் எங்கே பார்த்தாலும் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ அந்த எண்ணெயை ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு நான் டெய்லி யூஸ் பண்ணுற கேலண்டர் ஷீட் தான் எடுத்திருக்கேன். அந்த கேலண்டர் ஷீட்டை வச்சு ஃபுல்லாக அந்த எண்ணெயெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு சோப்போ அப்படி இல்லைன்னா நம்மக்கிட்ட என்ன டிடர்ஜென்ட் லிக்விட் இருந்தாலும் பரவாயில்ல, அதை வச்சு நம்ம பூஜை பாத்திரத்தை ஃபுல்லாகவே அந்த சுத்தமாக எண்ணெய் கசண்டு இருக்காது, அதை வச்சு ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். நம்ம டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாங்க. ஆனால் டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக நான் டெய்லி யூஸ் பண்ணுற அந்த கேலண்டர் ஷீட் இருந்துச்சு, அதை வச்சே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே லைட்டாக அந்த பிசுபிசுப்பு இருக்கும். ஸோ அந்த பிசுபிசுப்பு எடுக்கிறதுக்காக செகண்ட் டைம் நம்ம சோப்பை யூஸ் பண்ணி, சோப்பு அப்படி இல்லைன்னா லிக்விட் ஏதாவது யூஸ் பண்ணி அந்த கொஞ்ச நஞ்ச உள்ள பிசுபிசுப்பையும் நம்ம எடுத்துடலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம செங்கமாட்டை இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி செங்கற்கள் இருந்துச்சுன்னா அதை தூள் மாதிரி நுணுக்கிக்கிட்டு அது கூட நம்ம புளி ஆட் பண்ணி பாத்திரத்தில் போட்டு தேய்க்கிறப்ப இன்னும் நல்லா பளிச்சுன்னு போயிடுங்க. அப்படி இல்லைன்னா சீயக்காய் இருந்தால் கூட தேய்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பேஸ்ட்டு ரெடி பண்ணுவோம். ஸோ நம்ம நுணுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நல்லா தூளாக நுணுக்கி வச்சுக்கணும். இந்த தூளாக நுணுக்கின செங்காமட்டை கூட நம்ம புளி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் குழம்பு கரைக்கிற புளி ரொம்ப கருத்து போயிருக்கும். அதை நீங்கள் பாத்திர விளக்குறதுக்கு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ புளி நான் ஊற வச்சுருக்கேன். இந்த புளியோட இந்த செங்காமட்டையை மிக்ஸ் பண்ணி இப்போ பாத்திரத்தை ஃபுல்லாக நம்ம செகண்ட் டைம் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இது கூட நம்ம சீயக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனால் இது ரெண்டுத்தையும் நம்ம தேய்ச்சாலே ஓரளவு பாத்திரம் நமக்கு பளிச்சுன்னு ஆகிடுங்க. இப்போ எல்லா பாத்திரத்தையும் நம்ம தேய்ச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒரு 70-60% ஆல்மோஸ்ட் கிளியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உள்ளதை நம்ம ஒரு பேஸ்ட் ஸ்பெஷலாக ரெடி பண்ணி அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது பாருங்கள், நமக்கு ஃபுல்லாகவே பளிச்சுன்னு போயிட்டு. இப்போ நம்ம அடுத்து பீதாம்பரி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அது யூஸ் பண்ண பிறகு பார்த்திங்கன்னா இன்னுமே பாத்திரம் நமக்கு நல்லா பளிச்சுன்னு போயிடும். அடுத்தது இந்த பாத்திரத்தெல்லாம் இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணுறதுக்காக நம்ம ஸ்பெஷல் பேஸ்ட் ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டுக்கு நான் பீதாம்பரி பவுடர் தான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட சவினா பவுடர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பீதாம்பரி பவுடர் கூட சால்ட் அப்புறம் லெமன் இது தாங்க யூஸ் பண்ணி இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். இதே ஒரு நல்ல மிக்ஸுங்க. இது எல்லாமே போட்ட பிறகு பாருங்கள், பூஜை பாத்திரம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது லெமன் போட்டுக்கலாம். லெமன் அப்படின்னா சோடா இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சோடா ஆட் பண்ணலை. லெமன் இருந்துச்சுன்னா லெமன் ஆட் பண்ணுங்கள். லெமன் கூட நம்ம சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பூஜை பாத்திரம் இன்னைக்கு கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு எனக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் பவுட்ரு வச்சுருக்கேன். அந்த பவுட்ரு கூட லெமன் அப்புறம் சால்ட்டுங்க. சால்ட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா சில பேர் கோலமாவு கூட யூஸ் பண்ணிப்பாங்க. எதுக்காகனா அது ஒரு கிரிப்பு கிடைக்கிறதுக்காக சால்ட் அப்படி இல்லைன்னா கோலமாவு யூஸ் பண்ணுவாங்க. நான் சால்ட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி இப்போ ரெண்டும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேஸ்ட்டை ஃபுல்லாக பூஜை பாத்திரத்தில் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அப்ளை பண்ணுறப்பே நமக்கு தெரியுது பாருங்கள், எவ்வளோ ஒரு ஆல்ரெடி நமக்கு 70% கிளியர் ஆயிடுச்சு. இப்போ இந்த பவுடரையும் இந்த மிக்ஸையும் நம்ம சேர்க்கறதுனால இன்னும் பாத்திரம் பளிச்சுன்னு நமக்கு எடுத்து கொடுக்குதுங்க. நமக்கு இந்த பாத்திரத்தெல்லாம் அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும்னு கூட அவசியம் இல்லைங்க. லைட்டாக இந்த ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம தேய்ச்சாலே போயிடுதுங்க. நல்லா கரையெல்லாம் போயிடுது. பாத்திரமும் பார்க்க நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி ஷைனிங்காக இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ வந்து அடுத்ததாக நம்ம காமாட்சி விளக்கையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். காமாட்சி விளக்கு க்ளீன் பண்ணுறப்பையும் நம்ம வந்து அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் கூட அவசியம் இல்லைங்க. லைட்டாக அந்த ஸ்க்ரப்பரை வச்சு தேய்ச்சாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த கரையெல்லாம் போயிடுது. அந்த விளக்கும் பார்த்தா நல்லா ஷைனிங்காக இருக்குங்க. ஸ்க்ரப்பர் மட்டும் இல்லைங்க, நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணுற தேங்காய் நாரை வச்சு கூட இந்த மாதிரி நம்ம வந்து க்ளீன் பண்ணலாங்க. இப்போ எல்லா பாத்திரத்தையுமே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்த பிறகு பார்த்திங்கன்னா ஏதாவது நம்மக்கிட்ட காட்டன் துணி இருந்துச்சுன்னா உடனே வந்து நம்ம வந்து தொடச்சி எடுத்துடலாங்க. இல்லைன்னா திட்டு அசிங்கமாக இருக்கும். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா அங்கங்கே டாட்டாக இருக்கும். ஸோ உடனே இந்த மாதிரி நம்ம துணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறது, தொடச்சி விடுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ வந்து அந்த ட்ரிக் என்னன்ட்டு பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, விபூதி தாங்க இந்த ட்ரிக்கு. விபூதியை யூஸ் பண்ணி நம்ம வந்து வெள்ளி பாத்திரம் மட்டும் இல்லைங்க, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பூஜை பாத்திரத்தை கூட வந்து நமக்கு வந்து எப்போ பூஜை பாத்திரம் விளக்குனாலுமே வந்து நமக்கு வந்து சப்போஸ் வந்து ஒரு 2 வாரம் இருக்கும், இல்லைனா 3 வாரம் இருக்குங்க, அப்புறம் கருத்து போயிடும். இந்த மாதிரி நீங்கள் விபூதி யூஸ் பண்ணுறப்ப 2 வாரம் வரது வந்து நமக்கு வந்து ஒரு 3 வாரம் வரும், இல்லை 4 வாரம் வருங்க. விபூதி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்து பூஜை பாத்திரமும் பளிச்சுன்னு இருக்குங்க. இந்த விபூதி வந்து நமக்கு வெள்ளி பாத்திரம் மட்டும் இல்லைங்க, பூஜை பாத்திரத்துக்குமே வந்து யூஸ் ஆகுது. நம்ம வந்து இந்த மாதிரி விபூதியை வந்து பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ண பிறகு விபூதியை வந்து இது மாதிரி கோட்டிங் மாதிரி நம்ம கொடுக்கறதுனால நமக்கு வந்து நாள் பட வருங்க. விளக்கு வந்து சீக்கிரம் வந்து நமக்கு வந்து கருக்காது, பூஜை சாமானும் சீக்கிரம் வந்து நமக்கு கருத்து போகாது. இப்போ வந்து நம்ம வந்து விளக்குக்கெலாம் வந்து பொட்டு வச்சுக்கலாம். பொட்டு வைக்கிறதுக்கு நான் வந்து சந்தனம் எடுத்திருக்கேன். சந்தனம் கூட மஞ்சளுங்க. மஞ்சள் மட்டும் வந்து விளக்குக்கு வச்சா சீக்கிரம் வந்து நமக்கு வந்து அந்த மஞ்சள் வந்து சீக்கிரம் வந்து கருத்து போயிடுது. ஸோ சந்தனம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாள் படம் வரும், சீக்கிரம் வந்து உங்களுக்கு வந்து கருக்காது, அந்த பொட்டு வந்து அழகாக இருக்கும். அது கூட வந்து அப்புறம் கொஞ்சோண்டு ஜவ்வாது, வாசனைக்காக ஜவ்வாது எடுத்திருக்கேன். இது கூட வந்து நான் ரோஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணுறேன். ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணுறப்ப நல்லா வாசனையாகவும் இருக்குது. ஜவ்வாதும் போட்டிருக்கோம். ஜவ்வாது, சந்தனம், மஞ்சள், ரோஸ் வாட்டர். நமக்கு நார்மலாக வந்து பூஜை ரூமு ரொம்ப வாசனையாக இருந்தாலே அங்கே வந்து மகாலட்சுமி வந்து வாசம் செய்வாளாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி விளக்குக்கு வந்து பொட்டு வைக்கிறப்ப, நான் வந்து விளக்குக்கு பொட்டு வைக்கிறப்ப அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது. ஜவ்வாது ஆட் பண்ணியிருக்கோம், பன்னீரும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம விளக்குக்கு பொட்டு வைக்கிறப்ப வாசனையாகவும் இருக்கும். மஞ்சளும் சந்தனமும் யூஸ் பண்ணுறப்ப சீக்கிரம் வந்து அந்த பொட்டு வந்து கருக்காதுங்க. அடுத்து வந்து நம்ம விளக்குக்கு ஊற்றுற எண்ணெய் எப்படி வந்து பச்சை நிறம் மாறாமல் நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து அப்படியே இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் தசங்கம் தாங்க எடுத்திருக்கேன். நாட்டு மருந்து கடையில் தசங்கம் பொடின்னு கேட்டால் இந்த தசங்கம் பொடி கிடைக்கும் நமக்கு. இந்த தசங்கம் பொடியை வந்து நம்ம நார்மலாக விளக்குக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த தீபம் ஏற்றுற எண்ணெயில் வந்து இந்த தசங்கம் பொடியை வந்து 1 சிட்டிக்கே இல்லை 2 சிட்டிக்கை வந்து நம்ம வந்து கலந்து விட்டுருணுங்க. கலந்து அந்த பாட்டில் வந்து நல்லா குலுக்கி விட்டுருணும். அந்த பவுட்ரு வந்து அந்த எண்ணெயில் ஃபுல்லாகவே வந்து மிக்ஸ் ஆகிருக்கணுங்க. இப்படி இந்த எண்ணெயை வந்து நம்ம வந்து விளக்கில் ஊற்றுறப்ப பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயானது வந்து பச்சை நிறமாக ஆகாதாங்க. நம்ம எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி இருக்குமா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த வீடியோவில் வந்து 2 ட்ரிக்கு பார்த்தோம். ஒன்று வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பூஜை ஜாமான் வந்து சீக்கிரம் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்ன ட்ரிக்கணும், அப்புறம் அந்த எண்ணெய் விளக்கில் ஊற்றுற எண்ணெய் வந்து பச்சை நிறம் மாறாமல் இருக்கிறதுக்கும் என்ன ட்ரிக்குன்னு பார்த்தோம். அது விபூதி வந்து யூஸ் பண்ணலாங்க. நார்மலாக விபூதி வந்து நான் எப்படி அதை யூஸ் பண்ணேன்னா, நான் வேல் வச்சுருக்கேன் வீட்டில். இந்த வேலுக்கு அபிஷேகம் பண்ணுறப்ப ஒரு நட விபூதியால் அபிஷேகம் பண்ணேன். அபிஷேகம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எல்லா பூஜை ஜாமானுமே வந்து உங்களுக்கு வந்து கருத்து போயிடுச்சு. நான் வேலுக்கு அபிஷேகம் வந்து விபூதியில் பண்ணதுனால அந்த வேல் மட்டும் நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சுங்க. ஸோ அப்போ தான் நினச்சேன், ஸோ அந்த வேலுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து ஏன் இதை வந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு அப்புறம் எல்லாத்துக்குமே வந்து அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது பூஜை ஜாமானில் வந்து இந்த மாதிரி விபூதி அப்ளை பண்ணால் நமக்கு வந்து 4 படம் வருதுன்னு. ஸோ அந்த ட்ரிக்கை வந்து நானும் உங்களுக்கு யூடியூப்பில் வந்து சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக வந்து வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அந்த சேனலையும் இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்குமே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ.